இந்த டியூட்டோரியலில் நாங்கள் வந்து ஹோம் ரிபனில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். இதில் வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் அண்ட் ஒரு ஹெடிங்குக்கு கீழே கம்ப்யூட்டர் அண்ட் என்னன்னு சொல்லி நான் வந்து இதில் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இப்படியே வந்து இருந்தால் வந்து இது வந்து அழகாக இருக்காது. ஸோ இதை நான் என்ன செய்யலாம், இதை வந்து கம்ப்யூட்டர்ன்ற வந்து ஹெடிங் ஆக்கி அதை கொஞ்சம் தடிப்பாக்கி பெருசாக்கி அண்ட் இதில் இருக்கிற கலர்ஸை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஒரு யூசர் வந்து ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து இதை வந்து நான் வந்து மாற்றி கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை நான் வந்து போல்டு பண்ணுறது எப்படி, போல்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த எழுத்தை வந்து தடிப்பாக்குறது. இது வந்து போல் பண்ணுறது எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இப்போ இதைத்தான் நான் வந்து போல் பண்ணணும். இதில் இருந்து என்ன செய்யுங்கன்னா, இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸை ட்ராக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து செலக்ட் ஆகிடும். இதில் போயிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பி அண்ட் இருக்குது. இதில் மீன்ஸ் வந்து போல்ட், மேக் யுவர் டெக்ஸ்ட் போல்டு. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்க்கலாம் இது வந்து போல்டாக இருக்குது. இதில் ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் Ctrl+B. இது வந்து திருப்பி உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் வந்து கிளிக் பண்ணி விட்டால் திரும்பவும் இது வந்து ஓகே நார்மலில் மாறிடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலிக். இதை என்ன செய்யும்னு சொன்னால் அவங்களோட டெக்ஸ்ட்டை வந்து சரிச்சலும். இப்போ நீங்கள் ஏதாவது சயின்டிஃபிக் ரைட்டிங்கில் அப்படியான தேவையில்லை, நீங்கள் வந்து கூடுதலாக வந்து இட்டாலிக் வந்து யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, இதை நாங்கள் வந்து சரிச்சு விடணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இட்டாலிக்கில் கிளிக் பண்ணி விட்டால் ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் போல்டும் செலக்ட் ஆகிருக்குது, அட் த சேம் டைம் இட்டாலிக் ஸ்டைலும் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெடிங்குக்கு வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து என்ன செய்வோம், அண்டர்லைன் போடுவோம். ஸோ அண்டர்லைனுக்குரிய ஃபீச்சர்ஸ் தான் இந்த யூக்குள்ள ஒரு லைன் பண்ணியிருக்கு அண்டர்லைன். இதில் ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் Ctrl+U. உங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து நார்மல் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து போல் பண்ணுறது எப்படி, இட்டாலிக் பண்ணுறது எப்படி அண்ட் அண்டர்லைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரைக் த்ரோ. இப்போ நீங்கள் இதில் வந்து இதை போட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து வெட்டி விடணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏபிசி என்று போட்டு இதில் இருக்கிற கோடுமாய், ஸோ இது ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இது வந்து ஒரு கோடு போடும். நீங்கள் ஏதாவது அது இல்லை என்று சொல்கிற மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ அடுத்த வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படியே சூப்பர்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.